கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறு பாடல் பாடி காட்டியவர்களின் மனோநிலை, அதன் தோணி சாதாரண மனிதர்களின் தோணி அல்ல, அடாவடி சாதிய மனப்பான்மையின் வெளிப்பாடு என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கலைஞர் பற்றி அவதூறு பாடலுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்திருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியின் பொதுமக்களின் பார்வைக்காக. கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறு பாடல் பாடி காட்டியவர்களின் மனோநிலை, அதன் தோணி சாதாரண மனிதர்களின் தோணி அல்ல, அடாவடி சாதிய மனப்பான்மையின் வெளிப்பாடே. கலைஞர் கருணாநிதி அவர்களை சிறுமைப்படுத்துகின்ற ஒரே நோக்கத்தில் என்றோ எவராலோ எதற்காகவோ புனையப்பட்டதாக கூறும் அவதூறு பாடல் வரிகளை தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு இயக்கத்தின் 2 முக்கிய நிர்வாகிகள் வலிந்து பயன்படுத்தி இருப்பது அநாகரிகத்தின் உச்சகட்டம். முழுக்க அடாவடி சாதிய மனப்பான்மையோடு எழுப்பப்பட்ட முழக்கம் அது. இதுபோன்று பயன்படுத்தப்படும் சொல்லாடல்களுக்கு பல்வேறு விதமான மோசமான எதிர்கருத்துகளும் விமர்சனங்களும் தொடர் சங்கிலியாக மாறும். மொழியை பயன்படுத்தி கொண்டு இளைஞர்கள் மத்தியில் சாதிய ஆணவ மேலாதிக்கத்த உணர்வுகளுக்கு தூவமிடுவதும் அதை வளர்த்தெடுப்பதன்மை கொள்கை கோட்பாடு பண்பாடாக கொண்ட இளைஞர் சமுதாயம் ஒன்று உருவாவது தமிழ் சமுதாயத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும். கருத்துரிமை, பேச்சுரிமை என்ற பெயரில் மேடை நாகரிகங்கள் அறவே இன்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதும், சமூகத்தை சீரழித்து வரும் சமூக வலைதளங்கள் என்னும் நவீன தளங்களை பயன்படுத்தி நாகரிகம் அடைய வேண்டிய ஒரு சமுதாயத்தை பின்னோக்கி தள்ளும் சிலரின் தீய எண்ணங்களும் மேலும் தலைத்திட அனுமதிக்க கூடாது. தற்போது நடைபெறுவது சட்டமன்ற இடைத்தேர்தல். இன்று முதல்வராக இருக்கக்கூடியவர் ஸ்டாலின். கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலமாகி 6-7 வருடங்கள் ஆகிவிட்டன. அவருக்கும் இடைத்தேர்தலுக்கும் எந்தவித சம்பந்தமே கிடையாது. தனது 44 வயதில் 1969ஆம் ஆண்டில் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழகத்தில் முதல் முறையாக பதவியேற்றார். அதற்கு பிறகு 5 முறை முதலமைச்சர் பதவி வைத்திருக்கிறார். அவருடைய கொள்கைகள் அல்லது செயல்பாடுகள் 100க்கு 100 எல்லோருக்கும் உடன்பாடு இருந்திருக்காது. தேர்தல் காலங்களில் கூட்டணிக்காக பல கட்சிகள் அவரிடம் நெருங்குவார்கள், பின் விலகுவார்கள். இது அவருக்கு மட்டுமே உரித்தானது அல்ல. 1967இல் அண்ணா அவர்களுடைய தலைமையில் 7 கட்சி கூட்டணி உருவாகி தேர்தல் முடிந்த பின் கூட்டணியின் அங்கம் பெற்ற பல கட்சிகள் எதிர்நிலை எடுத்தனர். 1967இல் யாரை வீழ்த்தினார்களோ 4 ஆண்டு கழித்து 1971இல் அவர்களுடனே கூட்டணி சேரும் நிலை உருவாகிற்றது. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இதே போன்ற அரசியல் நிலைப்பாடுகள் தான் நிலவி வருகிறது. கொள்கை, கோட்பாடு, செயல்பாடுகளில் அவரோடும் முரண்பாடு கொண்டே பயணித்தவர்களும் உண்டு. எதிர்த்து வெளியவர்களும் உண்டு. அவருடைய எல்லா கருத்துகளிலும் எல்லோராலும் எல்லா காலகட்டங்களிலும் உடன்படவும் முடியாது, முரண்படவும் முடியாது. அவருடன் ஒத்துப்போகக்கூடிய கொள்கை கோட்பாடுகளும் உண்டு. சிறிதும் ஒத்துப்போக முடியாத பல்வேறு அம்சங்களும் உண்டு. ஜனநாயகத்தின் இதுவே யதார்த்தமாக இருக்கிறது. அவர் பல அபார தனித்திறமை கொண்ட அபூர்வ அரசியல்வாதி. கண்மூடி கண் திறப்பதற்குள் பலரையும் ஒன்று சேர்ப்பார், பிரிக்கவும் செய்வார். இது அவரிடம் இருந்த பலரையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் தனித்திறமையாகும். அவரோடு பழகுகின்ற காலத்தில் ஒரு விஷயத்தில் 100க்கு 100 ஒத்துப்போவார், இன்னொரு விஷயத்தில் 100க்கு 100 எதிர்நிலை எடுப்பார். இந்த திறமைகளால் தான் அற்ப சொற்ப எண்ணிக்கையில் உள்ள ஒரு சமுதாயத்தில், அதுவும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து 60 ஆண்டு காலம் தமிழகத்தில் அவரால் ஆட்சி செய்ய முடிந்தது, ஆட்சியில் இருக்க முடிந்தது. நமக்கு மாணவ பருவத்தில் இருந்து அவருடன் நெருக்கமாக இருந்த பல்வேறு தருணங்களும் உண்டு. அவரோடு பயணித்த காலங்களும் இனிமையானதாகவும் இருந்திருக்கிறது, மிக கசப்பானதாகவும் இருந்திருக்கிறது. சமூக அரசியல் சூழலை கணக்கில் கொண்டு நெருங்கியும் இருந்திருப்போம், வெகு தூரம் விலகி சென்று இருப்போம். சட்டமன்றத்திற்கு உள்ளேயே ஆதரித்தும் எதிர்த்தும் கருத்து மோதல் கூட நடைபெற்றது உண்டு. ஜனநாயகத்தில் பொது வாழ்வில் இந்த இரண்டுமே சமகூறானவை. 2 அரசியல் கட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிக்கும் போது அல்லது ஒன்றின் தலைமையில் இன்னொன்று செயல்படுகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பாராட்டிக் கொள்வதும், பிரிய நேரிடுகிற பொழுது கருத்தியல் ரீதியாக தாக்கிக் கொள்வது உலக அளவிலும் உண்டு. இந்தியாவில் அதிக அளவிலும் உண்டு, அதிலும் தமிழகத்தில் மிக அதிக அளவில் உண்டு. கடந்த 40 ஆண்டுகளில் குறிப்பிட்ட 2 முக்கிய அரசியல் கட்சிகளின் அரசியல் மேடைகளை அரை மணி நேரம் கூட நின்று பார்க்க முடியாது. கேளிக்கைப்படுத்துவது என்ற பெயரிலும் ஆபாசமும் அருவருப்பும் மட்டுமே மிஞ்சி நிற்கும். இடைப்பட்ட காலத்தில் அவைகளுக்கு விடை கொடுக்கப்பட்டன. 1996க்கு பிறகு ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் ஓரளவிற்கு மேடை பேச்சுகள், விமர்சனங்கள் நாகரிகமாகவே அமைந்தன.
அண்மை காலமாக இன்றைய ஆளுங்கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகளின் மேடைகள் பொது இலக்கணங்களிலிருந்து விலகி தமிழ் சமுதாயத்தை மீண்டும் ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லும் தவறான முன் உதாரணங்களும் அரங்கேறி வருகிறது. பல நேரங்களில் ஆளுங்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சாதி ரீதியான சமூகங்களை குறிப்பிட்டு ஒப்பிடக்கூடிய போக்குகள் அதிகரித்து வந்துள்ளன. 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் வரம்பு மீறி பேசி உதாரணங்களுடன் உண்டு. ஆனால் அவையெல்லாம் அவ்வப்போது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களால் கண்டிக்கப்பட்டிருந்தால் தமிழகத்தில் என்றோ ஒரு நாகரிகமான சூழ்நிலையில் உருவாகியிருக்கும். அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் பல பேருடைய பேச்சுகளும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்கதாகவும் கூடியதாகவும் இருக்கிறது. ஆத்திரமூடக்கூடியதாகவும் இருக்கிறது. பெரும் கலவரங்களையோ உருவாகக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. குறிப்பாக யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம் போன்ற தொழில்நுட்பங்கள் மிக மிக மோசமானவர்களின் கைகளுக்கு சென்று விட்டன. பல்வேறு முகவரிகளில் இருந்து தங்களது முகங்களை வெளிப்படுத்தாமல் அநாகரிகமான கருத்துக்களை உமிழும் நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். இன்னும் பல பேர் ரூபாய் 200க்கும் 300க்கும் கூலிக்காக கூட சில அமைப்புகள் அரசியல் கட்சியினுடைய ஏவல்களாக செயல்படுகின்றன. சமூக வலைதளங்கள் இப்பொழுது இருபக்கமும் கூர்மையடைந்த ஆயுதங்களைப் போல் ஆகிவிட்டது. தங்களுடைய முகங்களையும் முகவரிகளையும் மறைத்து கொண்டு தங்களுடைய முகங்களையும் முகவரிகளையும் மறைத்து கொண்டு சாதிய மத ரீதியான வன்மத்தோடு கருத்துக்களை பதிவிடுவதை கருத்துரிமை என்ற பெயரில் கலாச்சாரமாக்க முற்படுகிறார்கள். அவர்களே ஒரு இயக்கமாகவும் தருகிறார்கள். அவர்களுக்கோ இந்த மண்ணுக்கோ மொழிக்கோ எந்தவித உண்மையான பந்தமும் பற்றமும் கிடையாது. இதுபோன்ற தாந்தோன்றித்தனமாக கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் தமிழ் கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடியவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டிய சூழல் வந்துவிட்டது. கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் நல்லதும் நடந்திருக்கிறது, மோசமான சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அவருடைய பங்களிப்பு தமிழுக்கோ தமிழ் சமுதாயத்திற்கு எதுவும் இல்லை என்ற சொல்ல முடியாது. ஆட்சியாளராக இருந்தபோது அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் விமர்சனத்திற்கு உட்பட்டவையே. அதேபோன்று அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு சாதகமான நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டால் மட்டுமே அவருடைய குறைபாடுகளை அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு உண்டான அருகதையும் தகுதியும் பெற முடியும். தேர்தலாக இருந்தாலும், அரசியல் பிரச்சனைகளாக இருந்தாலும், மக்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் எண்ணிய சில மணி நேரங்களையே அல்லது ஓரிரு நாட்களையே அது குறித்து அவரிடம் சென்று பேசுவதற்கு உண்டான ஆளுமை அவரிடத்தில் இருந்தது. அதனால்தான் சாதி வெறியும் மதவெறியும் இனவெறியும் ஒவ்வொரு அணிவிலையும் ஊறி போயிருக்கக்கூடிய தமிழகத்தில் 5 முறை தமிழகத்தில் ஆட்சி கட்டில் இருந்திருக்கிறார். 60 ஆண்டு காலம் அரசியலில் நிலைத்திருக்கிறார். அவருடைய தவறான அரசியல் நடவடிக்கைகளை விமர்சிப்பதற்கு எத்தனையோ தளங்கள் உண்டு, எத்தனையோ காரணிகள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அவர் மறைந்த 6-7 வருடங்களுக்கு பிறகும் எப்பொழுதோ யாராலோ எதற்காகவோ புனையப்பட்ட அவதூறு பாடலை சம்பந்தமில்லாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவரை கொச்சப்படுத்திட வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தில் பாடி காண்பிப்பதும், அதற்காக அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் பாயும்போது அதை நாகரிகமாக சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வதற்கு பதிலாக அதே வார்த்தையை திரும்ப சொல்லி முடிந்தால் நடவடிக்கை எடுத்துப்பார் என்று சொல்வதெல்லாம் அரசியலாக தெரியவில்லை. சாதிய ஆணவத்தின் இன்னொரு வடிவமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவர் மறைந்துவிட்டால் அவரை விமர்சனம் செய்யக்கூடாதோ என்ற கேள்வியோ அதற்கான அனுதாபமோ காட்ட வேண்டும் என்பதில்லை. அதே சமயம் பாடி காட்டியவர்களின் மனோநிலை, அந்த பாடல் வரிகளின் பொருள், பாடியவர்களின் தோணி, அதை ஆதரித்தவர்களின் தோணி என அனைத்துமே சாதாரண மனிதர்களின் தோணியாக தெரியவில்லை. அடாவடி சாதிய மனப்பான்மையின் வெளிப்பாடாகவே தெரிகிறது. கண்டிக்க மனமுடையோர் கண்டிக்கலாம், கடந்து செல்லக்கூடியவர்கள் கடந்து செல்லலாம். ஆனால் நியாயப்படுத்த மட்டும் முயல்வது நியாயமாகாது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறு பாடல் பாடி காட்டியவர்களின் மனோநிலை, அதன் தோணி சாதாரண மனிதரின் தோணி அல்ல, அடாவடிய சாதிய மனப்பான்மையின் வெளிப்பாடு என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி டாக்டர் கலைஞர் அவர்களுக்காக தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.